சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல நெறையா காய்கறி சம்மந்தப்பட்ட பல தொழில் வீடியோக்கள் பார்த்துருக்கோம். அதே மாரி கொல்லிமலை தானியங்கள் சம்மந்தப்பட்ட பல தொழில் வீடியோக்களும் வரிசையா நெறையா பார்த்துருக்கோம். இந்த வீடியோக்கள் எல்லாமே எத்தன பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? இந்த வீடியோக்கள் மூலியமா எத்தன பேர் நானும் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த மாரி நீங்க யாராவது என்னோட வீடியோ மூலியமா பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தாட் வந்திருக்கு. இதே பிஸ்னஸ் நான் பண்ணலான்னு இருக்கேன்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்பதான் எனக்கு தெரியும். ஏன்னா, நீங்க என்ன பர்ப்பஸுக்காண்டி ஒரு வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட வீடியோவ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் பிஸ்னஸ் பண்றவங்கிற முறையில என்னோட அனுபவத்துல நான் சொல்லணும் அப்படின்னா, பிஸ்னஸ் எல்லாருக்குமே ஒரு சுயதொழில் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் மாரி. நமக்கு சில சமயங்கள்ல பலமான காத்து வீசுச்சு அப்படின்னா, பல மாதங்கள் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த வருமானத்த, ஒரு குறிப்பிட்ட காற்றடிக்கிற அந்த ஒரு சில மாதங்கள்லயோ, இல்ல ஒரு சில நாட்கள்லயோ கூட சம்பாரிச்சுட்டு போயிரலாம். அந்த அளவுக்கு பிஸ்னஸ்ங்கிறது மிகப்பெரிய அளவுல சடனா ஏத்தியும் குடுக்கும். அதே மாரி சடனா நம்மள இறக்கவும் செய்யும். எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் நம்ம என்ன மெத்தேட்ல பண்றோம், எந்த இடத்துல பண்றோம், எவ்வளோ மார்ஜின் வச்சு பண்றோம், எந்த இடத்துல வாங்கி, எந்த இடத்துல என்ன விலைக்கு நாம விக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த பிஸ்னஸ நிலைச்சு நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாவும் இருக்கும். அதே மாரி கன்டினியூவா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாத்தையுமே கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான், உங்களால ஒரு பிஸ்னஸ் மூலியமா நீங்க ஒரு மிகப்பெரிய அளவுல சம்பாரிக்கவே முடியும். அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமே. இத தெரியாம நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த இடத்துல வாங்குறதுன்னு தெரியாம, வாங்கும்போதே அதிக விலைக்கு வாங்கிட்டு, கடைசியா விக்கும்போது மார்க்கெட் விலையோட கம்பேர் பண்ணும்போது, அதுலேருந்து ஒரு ரூ. 5 ரூ. 10 தான் முன்ன பின்ன வித்தியாசமே இருக்கும். அந்த மாரி ஒரு விலைக்கு வாங்கிட்டு, எனக்கு இந்த தொழில்ல லாபமே கிடைக்கல. இதுக்கு இதுதான் காரணம். இதுக்கு இந்த மாரி தான் காரணம். இதுக்கு இந்த நபர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, நாம பண்ணுன தப்ப புரிஞ்சிக்காம, மற்றவர்கள் மூலியம், மற்ற சூழ்நிலைகள் மேலயும் பார்த்தீங்கன்னா, பழிகள சுமத்துறத்தான் நெறைய பேர் இருக்காங்க. முதல்ல நாம ஒரு தொழில்ல தோத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு அதுல லாபம் கிடைக்கல அப்படின்னா, நாம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பருப்பு வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களால ஹோல்சேல் கடையிலயும் வாங்க முடியும். ஹோல்சேல் கடையில நீங்க வாங்கிட்டு போய் வித்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்ஜின் கிடைக்கும். இத விட இன்னொரு முக்கியமான இடத்துல வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு லாபங்கிறது பாதிக்கு பாதி கிடைக்கும். அது எங்கடான்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள்ட்ட நேரடியா வாங்க முடியும். அந்த இடத்துல என்னால வாங்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? எங்க நான் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி நினைக்கிற, எதிர்பார்க்கிற எல்லாருக்குமே அமைஞ்ச ஒரு மிக முக்கியமான வாய்ப்பும், இடமும் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பேலுகுறிச்சி கிராமத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அந்த சந்தையில தான் உங்களால வாங்க முடியும். அந்த சந்தையில எடுத்த வீடியோ தான் இப்ப நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறதும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நேரடி விவசாயிகளால, அதாவது கொல்லிமலைக்கு மேல அந்த மூலிகை தண்ணீல விளைஞ்ச இந்த பருப்பு வகைகள தான் பார்த்தீங்கன்னா, அந்த மலைவாழ் மக்கள் கீழ பேலுகுறிச்சி அப்படிங்கிற ஒரு அடிவார பகுதியில அவங்க வயல்ல விளைச்ச எல்லா பொருள்களையுமே கொண்டாந்து விக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளூர் வியாபாரிகளும் இருக்காங்க, மலைவாழ் மக்கள் வியாபாரிகளும் இருக்காங்க, விவசாயிகளும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற வியாபாரிகளும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கொஞ்சம் சுற்று வட்டார வெளி மாவட்ட வியாபாரிகளும் கூட இந்த இடத்துல தொழில் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே இந்த பொருள்கள வாங்குறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை வியாபாரிகள்கிட்டயும், விவசாயிகள்கிட்ட இருந்து தான் வாங்கி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில பிசினஸ் பண்றாங்க. இந்த இடத்துல இப்ப நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, கிலோ கணக்குலயும் வாங்க முடியும், படி கணக்குலயும் வாங்க முடியும். படி கணக்கு அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போது அந்த சின்ன படியில தான் போடுவாங்க. இது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு கடையிலயுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான படிகள பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த படிகள பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா, அந்த அளவு பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கிற அந்த குவான்டிட்டியோட விலையும் இருக்கு. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ரூ. 500க்கு நான் 5 ஐட்டம் வாங்கினேன். ரூ. 1000க்கே நான் 5 ஐட்டம் வாங்கினேன். ரூ. 1000க்கு நான் 10 ஐட்டம் வாங்கினேன் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. ஆனா, எத்தனை ஐட்டம் வேணாலும் வாங்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய, புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
படியோட அளவு பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கிற குவாண்டிட்டி இருக்கும். அதாவது விலையை எப்பவுமே பேஸ் பண்ணாதீங்க. நீங்க வாங்குற இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற அந்த படியோட அளவ பாருங்க. அதுல நீங்க எவ்வளோ வாங்குறீங்க? நீங்க வாங்குற பொருள் உங்களுக்கு எத்தனை கிலோ வரும்? எவ்வளோ வெயிட் இருக்கும்? அத பேஸ் பண்ணி நீங்க கொண்டு போய் ரீபேக்கிங்கோ இல்ல ஹோல்சேல்லயோ இல்ல எப்படி நீங்க வந்து அந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அதுல கிடைக்கிற கால்குலேஷன் அந்த லாபங்கிறது நீங்க வாங்குன விலைய பேஸ் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும். அப்ப உங்களுக்கு வெளி மார்க்கெட்டோட விலையும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுனா மட்டும் தான் ஒரு பிசினஸ பக்காவா, தெளிவா நீங்க வந்து ரீபேக்கிங் மெத்தடா, இல்ல ஹோல்சேல் பிசினஸா, இல்ல ஜஸ்ட் ட்ரேடிங் மாரி கைமாத்துறீங்களா அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிய உங்களால தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்குமே மிக முக்கியமான ஒண்ணு, முதல்ல பொருள் விலை கம்மியா எங்க கிடைக்குது? அததான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி ஹோல்சேலா, இல்ல நேரடி விவசாயமா, இல்ல இந்த மாரி சந்தைகளா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்லி சொன்னா, இந்த மாரி மலைவாழ் மக்கள் விக்கிற இந்த சந்தையில தான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருக்கிறதுலயே மிக குறைந்த விலைக்கு இந்த இடத்துல தான் வாங்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இந்த இடத்துல வந்து அதிகப்படியான பொருள்களை கிலோ கணக்கிலேயும் உங்களால வாங்க முடியும். படி கணக்கிலேயும் வாங்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, 2, 2 படியா வெறும் ரூ. 1200 குடுக்குறாங்க. ரூ. 1200 2, 2 படியா பார்த்தீங்கன்னா, 8 ஐட்டம் குடுக்குறாங்க அப்படின்னா, அதோட மார்க்கெட் வேல்யூவே கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 வரைக்கும் வருது. இத கொண்டு போயி நீங்க ரீபேக்கிங் பண்ணாலும் சரி, இல்ல ஹோல்சேல்ல அப்படியே நீங்க கைமாத்துனாலும் சரி, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் விலை 2500லேருந்து 3000 வருது அப்படின்னா, அது வெளி மார்க்கெட்ல இருக்கிற ஹோல்சேல் பிரைஸ தான் நான் சொல்றேன். அப்ப நீங்க ரீட்டெயில் பிரைஸ்ன்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட இந்த ரூ. 1200 நீங்க வாங்குற இந்த பொருள்கள கொண்டு போயி, கிட்டத்தட்ட 3500லேருந்து 4000 வரைக்கும் உங்களால லாபத்த ஈட்ட முடியும். சொல்லப்போனா, இந்த ரூ. 1200 இன்வெஸ்ட்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ரூ. 2800 இல்லைன்னா 2500லேருந்து 3000 வரைக்கும் கூட உங்களுக்கு லாபமே இதுல ஒளிஞ்சு கிடக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல மார்ஜினா வச்சு விக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்ப தான் பார்த்தீங்கன்னா, இந்த சந்தையில இருக்கிற அனைத்து பொருளுமே உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நடக்கிற மிக முக்கியமான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த சந்தையில வருடத்துக்கு ஒரு முறை தான் நடந்தாலும் கூட, தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் மிக முக்கியமான பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்துட்டு வந்து இங்க தான் மொத்தமா அள்ளி போட்டுட்டு போவாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. தமிழ்நாட்ட சுத்தி இருக்கிற அண்டை மாநிலங்கள்ல இருந்தும் கூட நெறைய வியாபாரிகள் இந்த சந்தைய தேடி வந்து நான் சொன்ன மாரி மொத்தமா வந்து மூட்டை கணக்குல வாங்கிட்டு போறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா, கிலோ கணக்குல வாங்குறதுக்கும், படி கணக்குல வாங்குறதுக்கும், மூட்டையா வாங்குறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. மூட்டையெல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு அப்படியே பாதிக்கு பாதி விலை குறையும். அப்படிங்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அத கொண்டு போய் வித்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் விலையோட நீங்க கம்பேர் பண்ணும்போது, ஹோல்சேல் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது, அதுல நீங்க வாங்குனதே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30% 40%க்கு தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் காஸ்ட்டே இருக்கும். அப்ப அத நீங்க கொண்டுகிட்டு போயி, நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு வித்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு மேல லாபமே கிடைக்குது. அதே நீங்க ரீட்டெயில் பிரைஸுக்கு வித்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அத விட டபுள் மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குது. இல்லையா? இதே வந்து நீங்க ரீபேக்கிங் பண்ணி விக்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்க போட்டத விட 3 மடங்கு, 4 மடங்கு, ஏன் 5 மடங்கு கூட உங்களுக்கு இதுல லாபம் கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வாங்குறோமோ அந்த இடத்த பொறுத்து தான் நமக்கு அதுல லாபங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின மாற்று கருத்துக்களோ, இல்ல சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.